திண்டிவனம் தொகுதியில் வெற்றி பெற்ற வன்னியரசு அவர்களுக்கு அந்த மாவட்டத்தில் அமைச்சர் அதாவது பொறுப்பு அமைச்சர் கொடுக்காம அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சார் பாருங்க? ஏன்னா தன்னுடைய அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அண்ணாமலை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து பாஜக கடிதம் கொடுத்தா அந்த கடிதத்தையும் அகில இந்திய தலைமை ஏற்றிருக்காங்க. அண்ணாமலை புதிதாக ஒரு கட்சி தொடங்க போவதாகவும் தகவல் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? பாஜகவில் அவருக்கு என்ன கசப்பு என்று நமக்கு தெரியவில்லை. அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் ஏன் அந்த பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டார் அல்லது விலகினார் என்பது தெரியாத நிலையில் அதிலே கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அப்படி ஒருவேளை அவர் புதிய கட்சி தொடங்கினால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் செல்வப்பிரதிநிதி இங்கே வரும்பொழுது துரோகி பச்சுவந்தி அப்படின்னு திமுக கோஷம் எழுப்பினாங்க. தலைவர் இந்த முடிவுக்கு பிறகாக எடுக்கப்பட்ட இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகாக எடுக்கப்பட்ட முடிவுகளில் தலைவருக்குள்ள ஒரு புரிதல் இருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில் அந்த புரிதல் இன்னும் வராமல் இருக்கு. அப்ப கொண்டும் அந்த நிகழ்வாகட்டும் இன்றைய தினம் இங்கே நடைபெற்ற நிகழ்வு தொண்டர்கள் மத்தியில் அந்த புரிதல் இன்னும் வராமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இயங்கிய ஒரு கூட்டணி. அதிலே காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தோம். நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் முடிவுகளுக்கு பிறகு அவசரமாக சில அணி சேர்க்கை மாற்றங்கள் நிகழ்ந்தன. அதனை அவ்வளவு இலகுவாக கட்சி தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது என்பது யதார்த்தமான உண்மைதான். அதனுடைய வெளிப்பாடாக இது இருக்கலாம். அது கவலையளிக்கக்கூடிய ஒன்றுதான். தலைவர்கள் இரு தரப்பை சார்ந்த தலைவர்களுக்கு இடையிலே இது குறித்த புரிதல்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இருந்தாலும் தொண்டர்களிடையே இன்னும் அந்த புரிதல் ஏற்படவில்லை. அதனால் இத்தகைய சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடும். அது ஏற்புடையதல்ல. சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற முன்வைக்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய கூட்டணியை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்கிறதா? அதான் அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. முதல் முறையாக நடைபெறவிருக்கிற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அமைச்சர் பொறுப்பேற்றுள்ள தம்பி வன்னியரசு அவர்கள் பங்கேற்று பேச இருக்கிறார். அதிலே பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைக்க உள்ளார். என்றாலும் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவர் முன்வைக்க உள்ளார். தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்வர வேண்டும். ஏற்கனவே பழங்குடி சமூகத்தினரின் சோசியோ எக்கனாமிக் சர்வே சமூக பொருளாதார தகுதி நிலை குறித்த கணக்கெடுப்பு நடத்தி முடித்துள்ளது கடந்த திமுக அரசு. அதனை பின்பற்றி ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களின் சமூக தகுதி நிலை, கல்வி தகுதி நிலை, பொருளாதார தகுதி நிலை ஆகியவற்றை எல்லாம் முழு விவரங்களோடு கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய தேவை உள்ளதையும், ஒட்டுமொத்தத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் உள்ளதையும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அமைச்சர் வன்னியரசு எடுத்துரைக்க உள்ளார். விடுதலை சிறுத்தைகள் அதை வலியுறுத்துகிறது. சார், மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் போட்டிருக்காங்க. சின்ன மாவட்டம் 4 மாவட்டம் தான் வன்னியரசு போட்டிருக்காங்க. அது கண்டனத்துக்குரியது அப்படின்னு நீங்க உங்க முகநூல்ல போட்டிருக்கீங்க. கண்டனம் இல்ல, 7 தொகுதி இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு அவர் அமைச்சரா இருக்காரு, அதிலே போட்டிருக்கலாம்னு ஒரு கருத்து. சார், வெற்றி பெற்ற விழுப்புரம் மாவட்டத்துக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மாவட்டத்திலே இருக்காரு. அதாவது திண்டிவனம் தொகுதியில் வெற்றி பெற்ற வன்னியரசு அவர்களுக்கு அந்த மாவட்டத்தில் அமைச்சர் அதாவது பொறுப்பு அமைச்சர் கொடுக்காம அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி சார் பாருங்க? ஏன்னா தன்னுடைய அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.